ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தோழி. வெல்கம் டு மை சேனல். நோ ஆல். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ்லாம் சேர்ந்தாக்கில் ஒரு குருமா குழம்பு. இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும், சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கும் பட்டாணி நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, உங்களுக்கு வேறு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், காலிஃப்ளவர் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து அரைக்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன் ஒரு 4-5 பீஸு. பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி 2 வெங்காயம், தக்காளி பழம் ஒரு 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில். அரைக்கிறதுக்கு வந்து பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சோம்பு, இதெல்லாம் வந்து வதக்கி அரைக்கிறது. இதுவும் சேர்த்து தான் பண்ணுவாங்க. ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஒன்று நான் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி எல்லாமே கலந்தாக்கில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடாயத்தில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து நான் பெரிய வெங்காயத்தை முதல்ல ஆட் பண்ணுறேன். பெரிய வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. அது கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி மாதிரி லைட்டாக வரும்போது மற்றது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, இது எல்லாமே அதில் சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்குங்க. வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும். ஸோ உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க. நல்லா வதங்கினா தான் வந்து குருமாவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து விசில் தான் வைக்க போகிறோம், வச்சுட்டு அவ்வளோதான். ஏன்னா நம்ம இது வேறு எந்த ப்ராசஸும் கிடையாது. அதனால் நல்லா வதக்கிடுங்க. எந்த ஒரு பச்சை வாசனையும் இல்லாத மாதிரி நல்லா வதக்கிடுங்க. உப்பு கொஞ்சம் தேவைக்கு போட்டுருங்க. நல்லா வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது அடுத்தது வந்து தக்காளியை சேர்த்துருங்க. ஸோ தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா ஸ்மாஷ் ஆகிறதுக்கு நீங்கள் மூடி போட்டு கூட வச்சிங்கன்னா கூட சீக்கிரம் வெந்துடும். இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. ஸோ நல்லா பேஸ்ட்டாக வதங்கணும். ஸோ இதெல்லாம் வதங்கின பிறகு இது ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. இவ்வளோ தான், இந்த மசாலா தான் நம்ம குருமாக்கு. ஒரு பக்கம் தேங்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அது ஒரு பக்கம். இந்த காய் எல்லாமே நான் குக்கரில் போட்டுட்டேன். ஏன்னா இது வந்து குக்கரில் வச்சு விசில் வைக்கிறதா, வேறு எந்த ப்ராசஸும் கிடையாது. ஸோ எல்லா காயும் உள்ளே சேர்த்துட்டு தேங்காய் வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து ஒரு பேஸ்ட் ஆக்கிடுவோம். அதுக்கப்புறம் தான் வதக்கினதை நம்ம ஆட் பண்ணோம். ஸோ தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து அந்த குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அடுத்தது அந்த வதக்கின வெங்காய தக்காளி இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுவும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. ஏன்னா தேங்காய் ஃபஸ்ட்டு அரைக்கணுன்னா தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு தேங்காய் பீஸ் எல்லாம் நல்ல இருக்கும், அது அரைப்படாது. அதனால தான் ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம அரைக்கணும். ஸோ இது அரைச்சிட்டு இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஜாரில் கழுவி தண்ணி எல்லாம் வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், இஞ்சியும் போட்டிருக்கோம். ஸோ காரமாக இருக்கும். அதனால் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1.25 ஸ்பூன் போதும் மிளகாத்தூள். அப்புறமா கூட தேவைப்பட்டுச்சுன்னா கூட நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நிறையா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி மல்லித்தூளும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் நிறையா வேண்டாம், சும்மா கொஞ்சம். இது வந்து காரக்குழம்பு மாதிரி நம்ம ரேஷியோ அதிகமாகலாம் போட வேண்டாம். மல்லித்தூள், மிளகாத்தூள் இது நார்மலாக நம்ம குருமாக்கு கொஞ்சம் எல்லாம் கம்மியாக தான் இருக்கணும், ஏன்னா ஸ்பைஸ் தான் இருக்கணும். மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி காரம் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா காரம் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி திக்னஸ் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப திக்காயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போவே நீங்கள் கலக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விசில் வந்துட்ட பிறகு அது நார்மல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ விசில் வச்சு ஒரு 4-5 விசில் வைங்க. பச்சை பட்டாணி கிடைக்கலன்னா நீங்கள் காஞ்ச பட்டாணி ஒரு நாள் முன்னாடி கூட ஊற வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அவ்வளோதான். ஓப்பன் பண்ணிவிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் குருமா குழம்பு. இதுக்கு தாளிப்பெல்லாம் கிடையாது, ஏன்னா ஸ்டார்டிங்கே நம்ம எல்லாத்தையுமே வதக்கி அரைச்சி போட்டோம். ஸோ குருமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வந்து சாதத்துக்கு வச்சு நான் சாப்பிட போகிறேன். ஸோ சாதம் குருமா குழம்பு சூடாக வச்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு அப்பளம் வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் வத்தல் வைக்கலாம், அப்பளம் வச்சுக்கலாம், சிப்ஸ் வச்சுக்கலாம், பட்டாணி கூட்டு வச்சுக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நல்லா நானும் சாப்பிட்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு வீடியோவில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.